JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய வேதவசனம்: கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. குறள் இப்படியாய் சொல்லுகிறது: ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணுங் கண்ணோடி, பொறுத்தாற்றும் பண்பே தலை. இதனுடைய விளக்கம் என்னவெனில், தம்மை வருத்தும் இயல்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர் தம் பிழையை பொறுக்கும் பண்பே சிறந்தது. வேதவசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். சிந்தனைக்கு: நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை போல பாடுகளை சகிக்கிறவர்களாய், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்து உம்முடைய மாதிரியை பின்பற்றி உம்முடைய அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.